Okay, so நீங்க எல்லாம் chapter 14 Bhagavad Gita தொடர்ந்துங்க. Chapter 14, today we are in the three modes of the material nature. This is very important chapter. Three modes of the material nature. மூன்று ஜட இயற்கைகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இதுலேருந்து விலக முடியாத ஒரு விஷயமா இருக்கு. So we all are stuck in these three modes of material nature actually. So if we see the picture over there, in the picture that you can see that the Devis are actually controlling us. Okay, so they are controlling our feelings and emotion, and we are thinking that we are the one who are doing it like that. And supreme control of all this is Lord Sri Krishna. This is what the picture that you can say. Okay, let's go to the next slide. Okay, Chari. Anybody want to read 14.1? 14.1 Bhagavad Gita படிக்கிறீங்களா ப்ளீஸ்? பிரபு நான் படிக்கிறேன் பிரபு. படிங்க மாதாஜி. படிங்க ஷாமலா மாதாஜி படிங்க. ஷாமலா ராதாகிருஷ்ணா. அப்புறம் அடுத்த ஸ்லைட் மகேஸ்வரி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பரம்பூய பிரவக்ஷமி ஜனனம் ஜனனம் உத்தமம் யாஜ் ஜன்ஸ்வ முனாய சர்வே பரம் சித்தம் இது கதா. அதோட மீனிங் வந்து பிரபு இங்கிலீஷ்ல, the supreme personality of Godhead said, again I shall declare to you this supreme wisdom, the best of all knowledge, knowing which all the sages have attained the supreme perfection. Thank you very much. தமிழ்ல யாரும் வச்சிருக்கீங்களா? தமிழ் கீதை மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா தமிழ்ல? anybody? கஸ்தூரி மாதாஜி, ஃபேமிலில யாரும் இருக்கீங்களா அங்க? ரெடியா? அந்த படிக்கிறேன் பிரபு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எல்லா ஞானங்களிலும் உயர்ந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகின்றேன். இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீகமான பக்குவ நிலையை அடைந்துள்ளனர். இங்க பாத்தீங்கன்னா பகவான் இங்க சொல்றாரு, ஏற்கனவே பகவான் சொல்றாரு நான் சொல்ல போறது வந்து மிக ரகசியமானது. அது தவிர்த்து பகவான் சொன்னாரு அதோட இன்னும் முக்கியமானது நான் சொல்ல போறேன் அர்ஜுனான்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 14th chapterல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா is saying even now what I'm going to tell to you is the best of all knowledge ன்னு சொல்றாரு. By anyone who are knowing this knowledge, they have attained supreme perfection. ஆக உயர்ந்த நிலைக்கு வந்து அவங்க அடையிறாங்கன்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா சொல்றாரு. அப்பனா நீங்க பாருங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ப்ளீஸ் hope that all of you get to know the essence of today's what do you call today's meeting. Okay, next slide Diva. Okay, Maheshwari Mataji படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சர்வ யோனிஷு கௌதன்ய முதய சம்பாவந்திய தசம் பிரம்மா மஹத் யோனிர் அஹம் விஜா பிரஜாபிதா. It should be understood that all species of life, O son of Kunti, are made possible by birth in this material nature, and that I am the seed-giving father. Wow. Hare Krishna. Hare Krishna. Anyone have Tamil one? You can also read the Tamil translation. Hare Krishna Prabhu. Yes, please படிங்கம்மா. குந்தியின் மைந்தனே, எல்லா உயிரினங்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாக்கப்படுகின்றன. மேலும் நானே விதை அளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். So here Lord Krishna is teaching Arjuna that all species of life, when they want to become life, there's the only way is the glance of Bhagavan Sri Krishna. He says, I am the seed-giving father. நம்மலாம் நினைப்போம், நம்மலாம் பிள்ளை பத்துக்கிறோம், எனக்கு பிள்ளை இருக்கு, குழந்தை இருக்குன்னு. உங்களை பத்ததே கிருஷ்ணா சொல்றாரு, I am the seed-giving father. So Krishna says, not only you, he is also the seed-giving father for the animals, for the plants, for the aquatics, for everything. Not only human. But Krishna is saying that any birth which is possible in this material nature, இந்த ஜட உலகத்தில் ஒரு பிறப்பு எடுக்குதுன்னா
அதுக்கு மூல காரணமே நான் தான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் அப்பான்னு சொல்றாரு. அதனால நம்மளுக்கு வந்து குழந்தை தான் அப்பாவா இருக்கணும், நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தைங்க தான் இருக்கலாம். ஆனா பகவானுக்கு வந்து எல்லாருமே வந்து குழந்தை. ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆல் கிரியேஷன், ஆல் லிவிங் என்டைட்டி. கிருஷ்ணா சேஸ் ஹி இஸ் த ஃபாதர், ரைட்டா? ஸோ அப்போ ஃபாதர்ஸ் டேன்னு வந்தா நம்ம உடனே மறந்துடக்கூடாது. அந்த ஃபாதர்ஸ் டே வந்து சுப்ரீம் ஃபாதர் லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா. சில பேர் ஃபாதர்ஸ் டே கொண்டாடுவாங்க சிறப்பா, ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவை மறந்துடுறாங்க. இங்க பகவத்கீதையில சொல்றாரு ஐ எம் தி சிட் கிவிங் ஃபாதர். சரி, அடுத்தது போவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது படிக்கிறீங்களா யாரும்? குணசேகரி கிருஷ்ணன் படிங்க. ஓகே, சரி. கஸ்தூரி மாதாஜி நீங்க படிக்கலாம். படிக்கிறேன் பிரபு. Shatvam Rajastama iti guna prakriti sambhava nibatnandi mahabaho deha dehinam avyayam. Material natures consists of three modes: goodness, passion, and ignorance. When the eternal living entity comes in contact with nature, O mighty Arjuna, he becomes conditioned by these modes. அப்படியே தமிழ்லயா படிச்சிரு, தமிழ்ல மொழிபெயர்ப்பு. ஜட இயற்கை சத்வ குணம், ரஜோ குணம், தமோ குணம் ஆகிய முக்குணங்களால் ஆனது. படம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, நித்தியமான உயிர்வழி இயற்கையின் தொடர்பில் வரும்போது இந்த குணங்களினால் கட்டுப்படுத்தப்படுகின்றான். So the material nature consists of three modes of goodness, passion, and ignorance. இந்த உடம்பு நம்ம பிறக்கும் போதுல நம்மளுக்கு வந்து பேக்கேஜ் கிடைக்கும். பேக்கேஜ்னா வந்து நம்மளுக்கு வந்து 3 மாதிரி குணங்கள் வந்து அதுல அடங்கி இருக்கும். இது எப்படின்னா கலர் டிவி மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா கலர் டிவி நீங்க பாத்தீங்கன்னா பல கலர் கொடுக்கும். ஆனா உண்மையிலேயே அங்க இருக்க வேண்டியது அங்க 3 கலரு அந்த கலர் இருக்கும். அதாவது இன்னொன்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கலர் லைட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா, ப்ளூ கலர் இருக்கு, அங்க ரெட் கலர் இருக்கு, yellow கலர் இருக்கு. ஆனா அது வந்து அதுல அது ஒண்ணு மேல ஒண்ணு படும் போதுல அங்க பாத்தீங்கன்னா பல மாதிரி கலரும் அங்க வருது. ஸோ அதே மாதிரிதான் அந்த கலர் டிவியும் அங்க 3 கலர் இருக்கு. அந்த 3 கலர்ல எது கூட குறைவா கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த கலர் டிவி வந்து அந்த கலரை காட்டுது, ரைட்டா? ஸோ கலர் வந்து நம்ம காம்பினேஷன் மாதிரி. இந்த 3 கலர் மாதிரி தான் இந்த ஜட உலகத்துல இந்த 3 modes of material nature, இந்த 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் வந்து we call that சாத்விக குணா, that is goodness, ரஜகுணா, that is passion, and tamasa guna, that is ignorance. So these 3 gunas, it is just like நம்ம ஜட பண்ற மாதிரி. ஒரு பெண் வந்து நீட்ட முடி வச்சிருந்தா அவங்க ஜடை பண்ணுவாங்க, அப்படியே ஜடை பின்னி 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 நீட்ட ஜடையா இருக்கும். அந்த ஜடை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்லையா? அதே மாதிரி இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய கயிறு எடுத்துக்கினா, ஒரு பெரிய கப்பை வருது, இட்ஸ் a big ship coming to the harbor and they will put a strong rope, ஒரு பெரிய கயிறு போடுவாங்க. அந்த கயிறு பாத்தீங்கன்னா அந்த நார்லாம் வந்து 3 நாரா ஜடை நம்ம பின்ற மாதிரியே பின்னி 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 அவ்வளோ ஒரு பெரிய கயிறா இருக்கும். ஸோ the rope is very very strong. எவ்வளோ அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ரோப்பு, அதே மாதிரிதான் இந்த குணங்களும். இந்த குணம் வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து நம்ம கிட்ட வந்து இந்த பிறக்கும் போதுல, இந்த உலகத்துல பிறக்கும் போதுல நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கேஜா இந்த உடம்புல வந்து உங்களுக்கு இந்த 3 குணங்களும் வந்து போடுது. அதுல சில பேருக்கு அவங்களுக்கு வந்து அதிகமாக சாத்விக குணத்துல பிறப்பாங்க, அதிகமான சில பேர் ரஜ குணத்துல பிறப்பாங்க, சில பேர் தமசு குணத்திலேயே பிறப்பாங்க. இந்த மாதிரி கூட இருக்கு. ஸோ அவங்க ஜாதகம் வந்து அதுல வந்து காட்டும் இவங்க வந்து என்ன மாதிரி இவங்களோட வாழ்க்கை போகுது. எல்லாமே இந்த குணங்கள்ல தான் வந்து இந்த வந்து ஜாதகத்தையும் வந்து அவங்க வந்து கரிச்சுக்க சொல்லுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா மேல வந்து 3 பெண்கள் இருக்காங்க, அது கண்ட்ரோல் பண்றாங்க நம்ம உடம்ப. அந்த வந்து ரஜதேவி,
சாத்விக தேவி அண்ட் தமச தேவி அவங்க 3 கண்ட்ரோல் பண்றாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாமே நம்ம தான் பண்றோம் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் பீன் கிவன் டு யூ த பேக்கேஜ் when we take birth according to our karma. ஸோ சாத்விக குணம் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப இது நினைக்கிறேன் அடுத்த இதுல வருது. நம்ம அடுத்ததை பார்ப்போம். திவாகரன் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது யாராச்சும் படிக்கிறீங்களா? மிஸ்டர் சுரேஷ் படிக்கிறீங்களா? Yes, Prabhu. ப்ளீஸ். Tatra Satvam Nirmalatvat Prakasakam Anamayam Sukha Sangena Badnati Jnana Sangena Chanaga. O sinless one, the mode of goodness, being purer than the others, is illuminating, and it frees one from all sinful reactions. Those situated in that mode become conditioned by a sense of happiness and knowledge. Thank you very much. தமிழ்ல யாராச்சும் மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? உங்ககிட்ட பகவத்கீதை இருந்தா யாராச்சும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ், படிங்கம்மா. பாவமற்றவனே, மற்றவற்றை விட தூய்மையானதான சத்வகுணம் பிரகாசப்படுத்துவதாகவும் எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் விடுவிப்பதாகவும் அமைகின்றது. இந்த குணத்தில் நிலை பெற்றவர்கள் இன்பத்தின் தொடர்பினாலும் ஞானத்தின் தொடர்பினாலும் பந்தப்பட்டுள்ளனர். தேங்க்யூ வெரி மச். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்த 3 குணங்கள், இந்த 3 குணத்துல ஒண்ணு சாத்விக குணம். இந்த சாத்விக குணத்தை பத்தி இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா பேசுறாரு. பகவான் கிருஷ்ணா அர்ஜுனர் கிட்ட சொல்றாரு, ஓ சின்லெஸ் ஒன். அர்ஜுனா பார்த்து அவர் சொல்றாரு, நீ பாவமே செய்யாதவன் அர்ஜுனான்னு சொல்றாரு. பாத்தீங்களா, ஓ சின்லெஸ் ஒன். அவர் சொல்றாரு த மோட்ஸ் ஆஃப் குட்னஸ். அதாவது இந்த சாத்விக குணம் வேற வேற குணங்களோட இன்னும் புனிதமாக இருக்குன்னு சொல்றாரு. அதாவது ரஜகுணமோ தமசுத்த குணத்தும் மிக அதிகமாக புனிதமான ஒரு குணம். இந்த குணம் ரொம்ப வெளிச்சமான ஒரு குணம். இந்த குணம் நம்ம பாவத்திலிருந்து விலக்கப்படுது. இந்த குணத்துல இருக்கும் போது நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அதாவது யாரெல்லாம் இந்த குணத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட செயல்களும் நன்மைகள் செய்களாக இருக்கும். எல்லாமே நன்மைகளாக இருக்கும். அவங்க செய்யற பாவம் இல்லாத ஒரு நன்மைகளாக செய்களாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பிராமணர்கள், தூய்மையான ஒரு பிராமணர்கள், தூய்மையான உண்மையில ஒரு சயின்டிஸ்ட். எங்க பாத்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன், அங்க இன்னும் சயின்டிஸ்ட் இருக்காங்க, பிலாசபர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய விஞ்ஞானி, பெரிய பெரிய புகழ்பட்ட ஹிஸ்டரியன்ஸ் இவங்கெல்லாம் இங்க கிருஷ்ணா சொல்றாரு, இவங்களுக்கெல்லாம் இந்த சாத்விக குணத்துல இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிறப்புல இருக்கிறவங்க சாத்விக குணத்துல இருக்காங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம விடிய காலையில எந்திரிக்கும் போது கூட, விடிய காலையில நீங்க எந்திரிச்சிங்கன்னா கூட நம்ம சாத்விக குணத்துலதான் இருப்போம் முக்காவாசி. சாத்விக குணம், அதாவது பக்தியா கொஞ்சம் இருப்போம்ல, அதுதான் சாத்விக குணம். அதோட பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டைம் ஆகும், சூரியன் ஏறிடும். இந்த சூரியன் ஏறினோன்னு நம்மலாம் மணியாச்சு, நம்ம வேலைக்கு போகணும், இது செய்யணும், அது செய்யணும். இதுதான் ரஜக குணம். அடுத்ததுக்கு போவோம். திவாகரன், we go to next one. ஓகே, இது யாரும் படிக்கிறீங்களா? மல்லிகா செல்லதுரை படிக்கிறீங்களாமா? நீங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? Okay, would you like to try? Anybody would like to try in the, or anybody else would like to try? Hare Krishna Prabhu, can I try? Please. Okay. Raju Ragatmakam Vidhi Prasna Sangha Samudbhavam Tan Nibadam Nati Kaunteya Karma Sangana Daihinam. The mode of passion is born of unlimited desires and longings, O son of Kundi, and because of this, embodied living entity is bound to material fruitive actions. Yes. தமிழ்ல படிங்கம்மா. யாராச்சும் தமிழ்ல படிங்க. தமிழ் மொழியில. ஹரே கிருஷ்ணா பிரபு. Yes, please go ahead. குந்தியின் மகனே, எல்லையற்ற ஆசையாலும் ஏக்கத்தாலும் பிறந்த ரஜோ குணத்தின் காரணத்தினால் உடலுடைய உயிர் வழி பௌதிக பலநோக்கு செயல்களால் பந்தப்படுகின்றான். சோ இந்த ரஜ குணம் எப்படின்னா அவன் சும்மாவே இருக்க மாட்டான். அந்த ரஜ குணம் நம்மள வேகமாக்கும்.
ஓகே, ஸோ சில நேரத்துல இந்த ரஜகுணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட தான், சில நேரத்துல தேவையில்லை. ஓகே, ஆனா இந்த ரஜகுணம் வந்து தான் வந்து அவன் வந்து விடாம வந்து முயற்சி எடுத்து ஏதாச்சும் ஒண்ணு செய்வான்னா இதுதான் வந்து ரஜகுணம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ரஜகுணத்துல வந்து அவனோட டிசைர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது அவனோட ஆசைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காதலனும் காதலியும் அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான், எப்போ நம்ம அடுத்ததை சந்திப்போம், எப்போ நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கலாம், எப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் லைக் பேஷன். ஆல்சோ சம்டைம்ஸ் நம்ம விடாம நம்ம வந்து வேலை செஞ்சு உழைக்கிறோமா, நாயா பேயா உழைக்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் கூட தான் வந்து பேஷன். ஸோ ஒரு சத்திரியனாக இருந்தா சம்டைம்ஸ் ஒரு சத்திரியனாக அவன் வந்து சண்டை போடணும், எப்படியாச்சும் நான் தேய்க்கணும், நம்மளோட நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறான்ல, அது கூட வந்து தான் பேஷன் கூட தான் அதுவும். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஆனா இந்த ரஜகுணம் வந்து கிருஷ்ணா சொல்றாரு, இதுல ஒரு என்ன ஆபத்து இருக்குன்னா, இந்த பௌதிக பலன் எதிர்பார்த்து நம்ம இதுக்குள்ள மாட்டிக்குவோம், சிக்கிக்குவோம்னு சொல்றாங்க. ஸோ நம்மளையும் இதெல்லாம் இருக்கு, நம்ம உடம்புலயும் இந்த ரஜகுணம் இருக்கு, தமசு குணம் இருக்கு. சில நேரத்துல நம்ம எல்லாம் நல்லது செய்வோம், sometimes we will be doing good things, right? So that is sattviga gunam. Sometimes we do, sometimes very busy, we are very busy, that is rajagunam. Okay, so normally after sunrise we are very busy, that is this time also. Sometimes the time, this time of during sunrise time, it is all like the rajagunam time. That's why people says wake up early in the morning. காலையில விடிய காலையில எந்திரி மங்கள ஆரத்தி டைம்ல, அது வந்து சாத்விக குணம். டைம்ல கூட இருக்கு சாத்விக குணம், உங்களுக்கு சாதமாக ஆகும். சாப்பாட்டுல கூட இருக்கு, நம்ம பேச்சுறதுல கூட இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு இந்த 3 குணங்கள். அது வந்து கிருஷ்ணா எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவாரு. ஓகே, அடுத்தது போவோம். ஓகே, தமிழ் மலர் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ், ப்ளீஸ் படிங்கம்மா. தாமஸ் 3 அஜ்னன ஜம் விதி மோகனம் சர்வதேஹினம் பிரமடலஸ்ய நித்ரபிஸ் தன் நிபநதி பாரத. O son of Bharata, know that the mode of darkness, born of ignorance, is the delusion of all embodied living entities. The result of this mode are madness, indolence, and sleep, which bind the conditioned soul. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. தமிழ்ல யாரும் படிக்கிறீங்களா ப்ளீஸ்? தமிழ் வச்சிருக்கிறவங்க படிங்க உடனே. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. பரதனின் மைந்தனே, அறியாமையினால் பிறந்த தமோ குணம் உடலையுடைய எல்லா உயிர் வாடிகளையும் மயக்குகின்றது. கட்டுண்ட ஆத்மாவை பந்தப்படுத்தக்கூடிய பைத்தியக்காரத்தனம், சோம்பல், உறக்கம் ஆகியவை இந்த குணத்தின் விளைவாகும். பாத்தீங்களா, இப்போ வந்து தமசு குணத்தை பத்தி கிருஷ்ண பகவான் பேசுறாரு. Krishna is speaking about tamasya guna. The tamasya guna is the mode of ignorance. You got three types of guna. One is goodness, passion, and ignorance. அதாவது சாத்விகம், ரஜகுணம் and தமசு குணம். ஸோ இந்த சாத்விக குணத்தை பத்தி நம்ம படிச்சுட்டோம், அப்புறம் ரஜகுணத்தை பத்தி நம்ம படிச்சோம். இப்போ வந்து தமசு குணத்தை பத்தி கிருஷ்ணா சொல்றாரு, பாரதியின் மகனே, அதாவது இந்த இருலோகம் படைத்த இந்த தமசு குணம் வந்து நம்மளை மயக்கத்தில் கொண்டு போவோம்னு சொல்றாரு. இந்த உயிர் ஜீவ ராசிகள் எல்லாத்தையும் மயக்கத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்றாரு. The results of this mode are madness. இதனால ஒருத்தனை வந்து பைத்தியக்காரன் நிலைமைக்கு கொண்டிருப்போம், சோம்பேறித்தனமாக கொண்டிருப்போம், அவன் உருப்படாத நிலைமைக்கு போவான், அவன் சும்மா தூங்கிக்கிட்டே வேற இருப்பான்னு சொல்றான். which bind the conditioned soul. அதாவது அது இன்னும் இறுக்கமா வந்து இந்த பௌதிகத்திலேயே திருப்பி பறக்கிற நிலைமை. அதாவது நாட் ஓன்லி மனிதனாக பறக்க போறோமோ, இன்னும் மோசமான நிலைமையில மிருகமாகவா, செடியாகவா, இல்ல மீனாகவா, என்ன பூச்சியாக பிறக்க போறோம் நம்மளுக்கு தெரியாது, அந்த லெவலுக்கு கொண்டிருப்போம். ஸோ சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான், ட்ரக் எடுத்துட்டு, அவன் உலகத்துல அவன் சந்தோஷமா அவன் தூங்கிட்டு இருக்கான் ட்ரக் எடுத்துக்கிட்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்து தமசு குணம். சில நேரத்துல நம்ம கூட தமசு குணத்துல வெறி பிடிச்ச புத்தி கெட்ட மனுஷன் மாதிரி நம்ம பேசுறது வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நம்ம பேச்சு நம்மளே கூட மாட்டிக்குவோம். சில நேரத்துல நம்மளுக்கு வந்து ரொம்ப சோம்பேறியா இருக்கும். சில நேரத்துல
இப்போ வந்து ஆர்த்தி செய்யணும், இப்போ எந்திரிச்சு நம்ம வந்து சாமி கும்பிடணும், பரவாயில்ல சோம்பேறியா இருக்கு நம்ம தூங்கோன்னு சொல்றோம்ல, அதுவும் வந்து தமசு குணம் தான். ஸோ நார்மலி இந்த ராத்திரி ஆகுதுல்ல, அதாவது சூரியன் இறங்கின பிறகு இந்த நேரம் கூட ராத்திரி வந்து தமசு குணத்துக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நைட் கிளப்பு, பாரு, இந்த எல்லாம் கெட்ட இதெல்லாம் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே முக்கால்வாசி இந்த ராத்திரி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா மனிதனோட மைண்டும் அதே மாதிரி தான். ஸோ சில பேர் வந்து ரொம்ப தமசு குணத்துல இருப்பாங்களா, அவங்க இந்த மாதிரி இதுல மாட்டிட்டு இருப்பாங்க. சில பேர் ரஜகுணத்துல இருப்பாங்களா, இந்த மாதிரி பின்னி 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 ரொம்ப தப்பிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. ரொம்ப வெரி டிஃபிகல்ட். அதாவது அந்த ஜடை பின்னி எப்படி கஷ்டமா இருக்கோ அவ்வளோ டைட்டா இருக்கும் அந்த ரோப்பு. அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த 3 இதுல நம்ம வந்து பின்னி பின்னி இருக்கும். சில நேரத்துல நீங்க ஓகேயா இருப்பீங்க, சில நேரத்துல இந்த பிரச்சனையில இருப்பீங்க, சில நேரத்துல பெரிய ஆசையில இருப்பீங்க, சில நேரத்துல சாதுவாக இருப்பீங்க, சில நேரத்துல பயங்கரமான பக்தியில விருதமா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நம்ம கொண்டுட்டு போகுதா இல்லையா? அடுத்ததாக பார்ப்போம். ஓகே, anybody want to read this one? 14.14 to 15. Yes, படிங்கம்மா. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன். படிங்க. யதா சத்வே பிரவிதது பிரலயம் யதி தேஹா பாரத் தடோதமா விதம் லோகன் அமலன் பிரதீபயாதே ராஜசி பிரலயம் கத்ப கர்ம சங்கீசு ஜதய தத்தாத்த பிரலினஸ் தமாசி முத யோனிசு ஜயாதே. When one dies in the mode of goodness, he attains to the pure higher planets of the great sages. When one dies in the mode of passion, he takes birth among those engaged in fruitive activities. And when one dies in the mode of ignorance, he takes birth in the animal kingdom. பாத்தீங்களா, நம்மளுக்கு 3 சாய்ஸ் இருக்கு. ஏன்னா எப்பயாச்சும் ஒரு டைம்ல நம்மளுக்குன்னு ஒரு இறப்பு வருமா இல்லையா? அப்ப இங்க பகவான் கிருஷ்ணா இப்பயே சொல்றாரு. தமிழ்ல அது மொழிபெயர்ப்புல சொல்லுங்க. தமிழ்ல 14.14 15 மொழிபெயர்ப்பு. சாத்வ குணத்தில் மரணம் அடையும் போது ஒருவன் உன்னத சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயிர் லோகங்களை அடைகின்றான். ரஜகுணத்தில் மரணம் அடையும் போது ஒருவன் பல நோய்க்கு செயல்களுக்கும் ஈடுபட்டிருப்பவர்களின் மத்தியில் பிறக்கின்றான். தமோ குணத்தில் மரணம் அடையும் போதே அவன் மிருக இனத்தில் பிறவி எடுக்கின்றான். பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயத்துக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா சொல்றாரு. கிருஷ்ணா இஸ் கிவிங் ஹிஸ் த டேஞ்சர் that if we die in the mode of goodness, maybe you are doing a very nice pious person, you are doing very nice work, you are helping every times people, you are doing so sadhu work, super nice. Krishna says these kind of people will go to the planets of where the great sages lives. If somebody die in the mode of passion, உயிர் விட்டு அவன் உழைக்கிறான், அந்த மாதிரி நிலைமையில அவன் வந்து இறக்கும் போதுல அடுத்த பிறவி திருப்பி மனித பிறவி எடுத்து இந்த ஜடா விருத்து ஜடா யாதி இந்த லோகத்திலே திருப்பி வந்து அவன் பிறந்து அவன் திருப்பி நாயா பேயா உழைக்கிற மாதிரி உள்ள வாழ்க்கையில தான் அவன் வாழ போகின்றான். அதாவது அதோட இந்த தமசு குணத்துல அவன் ஒருவன் இறக்கின்றான்களோ அவங்களுக்கு வந்து இந்த மிருகத்து நிலைமையை தான் கிருஷ்ணா சொல்றாரு. அதாவது மிருக பிறவிகளை தான் அவன் பிறக்க போறான்னு சொல்றாரு. Isn't it? So when one dies in a mode of ignorance, he takes birth in the animal kingdom. Okay? So okay, அடுத்தது பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து வாட் வி கால் திஸ், இந்த நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் கிருஷ்ணா கொடுக்குறாரு 14ல. அப்ப இதை வந்து நம்ம சிம்பிளிஃபைட் பண்றோம். அதாவது த மோட் ஆஃப் குட்னஸ், சாத்விக குணம் வந்து நம்மளுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது, மன நிம்மதியை கொடுக்குது, ஞானத்தை கொடுக்குது. அதாவது உங்களை பார்க்க ஒரு உயர்ந்த மனிதனாக காட்டுது.
இந்த கேரக்டரிஸ்டிக் அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஞானம் பிறக்கின்றது. அவங்க பாவம் செய்யாம உள்ள பயிற்சியில வாழ்றாங்க. அதோட ரிசல்ட்ஸ் என்னன்னா, அவங்க ரொம்ப பக்தியாக சுத்தமாக இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெஷன் அதாவது சான்ஸ்கிரிட்ல ரஜகுணம்னு சொல்லப்படுதா, அட்டாச்மெண்ட் டு த ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். அவங்க பலன் கொடுக்கிற வேலைகள்ல ரொம்ப அதிகம் ஈடுபடுகின்றார்கள். ரோப்ஸ் ஆஃப் டிசையர் அண்ட் அட்டாச்மெண்ட், பல மாதிரி ஆசைகளும் பல மாதிரி அது ஒரு பொருள் மேல அவ்வளவு நேசமாகவும் இருக்கின்றார்கள். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக் இன்டென்ஸ் அன்லிமிட்டெட் டிசையர் அண்ட் லாங்கிங்ஸ். அதாவது அது ஒரு ஜாமா கிடைக்காம போனா அதனால அவன் வேதனைப்பட்டு அவ்வளோ துன்பத்துலலாம் போற நிலைமையில அவ்வளோ ஆசையுமே பற்றாக இருக்கின்றான் சில இது மேல ஆசைகள். கிரேட் அட்டாச்மெண்ட், அளவுக்கு மீறி அட்டாச்மெண்ட்ல இருப்பான். இதெல்லாம் ரஜகுணம். ப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், அவன் ஏதாச்சும் செஞ்சா அதுல இருந்து ஏதாச்சும் பலன் கிடைக்குதுன்னு தான் இருப்பான். இதுதான் ரஜகுணம். அதோட பலன் என்னன்னா, இங்க கிருஷ்ணா சொல்றாரு மிசரி, உனக்கு கடைசியா கிடைக்க போறது துன்பம். பாத்தீங்களா, நம்ம நாயா பேயா உழைக்கலாம், நிறைய காசு சேர்த்து வைக்கலாம். ஆனா கிருஷ்ணா அங்க கடைசியா என்ன சொல்றாரு, the results you're going to have a miseryன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, சில விஷயம் நம்ம இந்த பக்தி வாழ்க்கையில படிக்கும் போல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பௌதிக வாழ்க்கையில நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர இன்னொன்னு இந்த இக்னரண்ட் தமசு குணத்துல இருக்கிறவங்க, அவன் சுத்தமா பைத்தியக்கார மாதிரி இருப்பான், சோம்பேறித்தனமா இருப்பான், முக்கால்வாசி நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பான். அவனோட கேரக்டரிஸ்டிக் பாத்தீங்கன்னா, அவனே ஒரு சொந்த உலகத்துல இருப்பான். இஸ் இன் டிலூஷன், ஏதாச்சும் ஒரு பைத்தியக்காரமான நினைச்சிட்டு இருப்பான். அவன் ஒரு இரு லோகத்துலதான் இருக்கின்றான் கிருஷ்ணா சொல்றாரு. பைத்தியக்காரனாக இருள். இந்த மாதிரி ஒரு சுத்தமா ஒண்ணு செய்யணுமே, ஒரு இது இனிமே ஒண்ணுமே இல்லை, எதுவுமே தேவையில்லாம அவன் இருப்பான். சோ அதோட ரிசல்ட்ஸ் என்ன, படும் முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இஸ் அ ஃபூலிஷ்னஸ். ஓகே, அடுத்தது போவோம். ஓகே, 14.26. இன்னும் யாரு படிக்காம இருக்கீங்க? திருசெல்வி படிக்கிறீங்களா? திருசெல்வி இங்க இருக்கீங்க. திருசெல்வின்னு நீங்க முயற்சி பண்ணி படிக்கிறீங்களா? சரி, அப்புறம் வேற யாரும் என்ன படிக்காம இருக்கிறவங்க கூட படிக்கலாமா? கூச்சப்படாம படிக்கலாம். இன்னும் பிள்ளையா இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாம் கிருஷ்ணா பிரபு. சரி கிருஷ்ணா. மாம் சயோ வியாபிகரேன பக்தி யோகேன சேவாதே சா குணான் சமதித்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. One who engages in full devotional service, unfailing in all circumstances, at once transcends the modes of material nature and thus comes to the level of Brahman. Hare Krishna Prabhu. Thank you very much. Mr. Saravanan, எப்படி இருக்கு இப்போ உங்க இடம்லாம்? I'm back in Malaysia, sir. Oh, because of the situation they allow you to come back, yes. La? Yes, I evacuated, yeah. Oh, okay. So, okay. Welcome back to Malaysia. So, இங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல படிக்கிறீங்களா? தமிழ் மொழி ப்ளீஸ், எனிபடி? ஹரே கிருஷ்ணா பிரபு. ப்ளீஸ் படிங்க. எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகின்றான். பாத்தீங்களா, இங்க திருப்பி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா பக்தி தொண்டை பத்தி தான் பேசுறாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா சொல்றாரு, அதாவது இந்த 3 முக்கியமான பக்தி தொண்டு, ஸ்ராவணம், கீர்த்தனம், ஸ்மாரணம். இதுதான் 3 முக்கியமான பக்தி தொண்டு. ஹியரிங், சாண்டிங் அண்ட் ரிமெம்பரிங். பகவானை பத்தி இந்த 3 ரொம்ப சுலபமானது. எந்த காசும் தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை, உங்க உடம்புலயே இருக்கு. ஹியரிங், chanting and remembering, உங்க உடம்புக்குள்ளேயே இருக்கு இந்த 3 பவர். Krishna says, one who engages in the devotional service, unfailing in all circumstances. Unfailing in all circumstances னா பக்தி தொண்டு எடுத்தோம்னா, அதாவது தூய்மையான பக்தி தொண்டுன்னு எடுத்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஃப்ரைடேனா
இன்னைக்கு ஃப்ரைடேல வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவோட கிளாஸ் நான் வந்து கேட்டு நான் வந்து படிச்சு பகவத்கீதா அதுல ஸ்லோகாவை படிச்சு நம்ம வந்து ஞானத்தை பெற்றேன் அப்படின்னு ஒரு சங்கல்பா நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, கிருஷ்ணா இந்த கீதாவோட கிளாஸ் நான் எப்படியாச்சும் தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதே வந்து ஒரு பக்தி தொண்டு. ஆனா அன்ஃபெயிலிங் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னன்னா, திடீர்னு சொல்லுவான், வாங்க ஒரு புது படம் வந்திருக்கு நம்ம பார்ப்போம், இன்னைக்கு டிக்கெட் சீப்பா இருக்கு நம்ம போவோம். அப்படி ஓகே ஓகே பரவாயில்ல, இன்னைக்கு கிளாஸை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு படம் பார்க்க போவோம்னா தட் மீன்ஸ் யூ ஆல்ரெடி ஃபெயில் ஆல்ரெடி. ஃபெயில் இன் அன்ஃபெயிலிங் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். திடீர்னு சொல்லுவாங்க, வாங்க சாரு இன்னைக்கு அவங்க சின்னம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு. அது வந்து அப்புறமேல கூட பார்க்கலாம், 1 hour சென்று கூட பார்க்கலாம், அதுக்கு முன்னுக்கு கூட பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி தான் வந்து பகவான் கிருஷ்ணா சொல்றாரு, இந்த பக்தி தொண்டு வந்து எந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லாம நம்ம செஞ்சுட்டு வர்றது, அதுதான் வந்து அன்ஃபெயிலிங் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். நம்ம சொல்லுவோம், இல்ல என் பிள்ளைய டியூஷன்ல ஓடணும், அது ஓடணும், இது ஓடணும்னு. ரைட்டா இல்லையா? பல மாதிரி நம்ம வந்து நம்மளே வந்து இது பண்ணிக்குவோம். ஆனா அதுக்கும் ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ரொம்ப பிரியமான விஷயம், எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க முடியுது. எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்குவோம். ரைட்டா இல்லையா? சோ அதே மாதிரி பகவான் கிருஷ்ணா சொல்றாரு, எல்லா ஒரு சூழ்நிலையிலும் அந்த பக்தி தொண்டு முதலாக ஏற்று வச்சு எனக்காக அதை முயற்சி பண்ணி செஞ்சேன்னா, he at once transcends the 3 modes of the material nature சொல்றாரு. அந்த 3 ஜட இயற்கைகளிலிருந்து குணத்திலிருந்து நம்ம அது மேல அதுக்கும் மேல தாண்டி நம்ம வரோம்னு சொல்றாரு. And thus he comes to the level of Brahman. The level of Brahman. Lord Brahmaக்கு என்ன ஞானம் இருக்கோ அந்த ஞானம் நம்மளுக்கும் இருக்கு. அதாவது என்ன என்னோட உண்மையான என்னோட நான் யாரு உண்மையிலேயே, என்னோட உண்மையான உள்ள தொழில் என்ன, இந்த மாதிரி முக்கியமான ஞானங்கள்லாம் வந்து ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதோட கூட பகவான் கிருஷ்ணா வந்து 3 வகையில பிரிஞ்சு இருக்கிறாரு. ஒண்ணு பகவானாக இருக்கின்றாரு, ஒண்ணு வந்து பரத்மாவாக இருக்கின்றாரு, இன்னொன்னு வந்து பிரம்ம ஜோதியாக இருக்கின்றார். சில பேர் வந்து பகவானை வழிபடுவாங்க, சில பேர் பரமாத்மாவை வழிபடுவாங்க, சில பேர் பிரம்மனை வழிபடுவாங்க. இது கூட கிருஷ்ணா வந்து ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம். இந்த 3லயும் எது ஆக உயர்ந்தது அப்படின்னு வழிகாட்டுங்க அப்படின்னு கிருஷ்ணா ஏற்கனவே கேட்டிருக்கிறாரு. அதுக்கு கூட கிருஷ்ணா சொல்றாரு, அர்ஜுனன் கேட்கும் போல கிருஷ்ணா சொல்றாரு, என்னோட உருவன் இந்த பகவான் உருவத்தை நீ வழிபட்டு எனக்காக பக்தி தொண்டு செஞ்சீன்னா ரொம்ப சுலபமாக நீ என் கூட வந்து சேர்ந்துருவான்னு. உங்களுக்குலாம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், நீங்க அதெல்லாம் படிச்சு தாண்டி வந்துட்டுறீங்க. ஓகே, அடுத்து இருக்க போவோம் நம்ம. லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். தேங்க் யூ வெரி மச் திவாகரன். சரி, இதை யாரு படிக்க போறா? 14.27 யாரு படிக்க போறா? படிக்கலாம். Anybody would like to read this? Yes, please படிங்க. Ramano hi pratishtaham amritasya vyasya cha sasvatasya cha damarsya sukasya kantikasya cha. And I am the basis of the impersonal Brahman, which is immortal, imperishable and eternal, and he is the constitutional position of ultimate happiness. Okay, தமிழ்லயே படிச்சிருமா? மேலும் மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமானதும் இறுதி இன்பத்தின் தர்மமுமான அருக பிரம்மனின் ஆதாரம் நானே. ஓகே, ஸோ இங்க கிருஷ்ணா சொல்றாரு, இப்ப சில பேர் வந்து பகவான் வந்து ஒளி மூலியமா இருக்காங்க, ஜோதி வழிபாடுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே, சில பேர் சொல்றாங்களா இல்லையா? அது உண்மை தானே? உண்மை இல்லைன்னு கிருஷ்ணாவே சொல்றாரு. இங்க அந்த கோலோகா விருந்தாவனத்திலேருந்து அந்த வெளிச்சம் வருதுல, அதுதான் அந்த பிரம்ம ஜோதி. அப்ப சொல்ற, ஐ ஆம் தி பேசிஸ் ஆஃப் தி இம்பர்சனல் பிரம்மன், உருவம் இல்லாத அந்த பிரம்ம ஜோதியே நான் தான் சொல்றாரு. நான் தான் அதோட அடிப்படைன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? which is immortal, imperishable. அங்க வந்து அதுக்கு வந்து இறப்பு பிறப்பு அந்த மாதிரி இல்லை, imperishable அழிவு இல்லை. அது வந்து
அது வந்து ஆன்மீகமானது, தெய்வீகமான ஆன்மீகமானது. அண்ட் இட்ஸ் a constitutional position of ultimate happiness. அந்த ஆத்மா அந்த இதுல இருக்கும் போதுல அதுக்கு வந்து இன்பத்துல இருக்கும் அந்த ஆத்மா. ரைட்டா? அந்த ஆத்மா வந்து அந்த பிரம்ம ஜோதியில இருக்கும் போது அதுக்கு வந்து இன்பத்துல இருக்கும். சோ பகவான் சொல்றாரு அந்த பிரம்ம ஜோதியை பத்தி இப்ப பேசுறாரு. ஓகே, அடுத்தது போவோம். ரீகேப். ஓகே, சோ 14 பாயிண்ட் அதுக்கு ரீகேப் வந்துருச்சா? 14 பாயிண்ட் என்ன? நான் 850 வந்துருச்சு. 14. ஓகே, ரீகேப். The liberation and the condition of living entities 14.1 to 14.4. இவ பாத்தீங்கன்னா கிருஷ்ணா reveals the base of knowledge by which great sages have attained supreme destination. ஆமாவா? இந்த ஸ்லோகா நம்ம படிச்சோம் 14.1ல. பகவான் இப்ப என்ன சொல்ல போறாருன்னு சொன்னாரு? இந்த 14வது அத்தியாயத்துல நான் இப்போ உனக்கு அர்ஜுனன் நான் என்ன சொல்ல போறேன்னா, மிக மிக உயர்ந்த ஞானிகள்லாம் இந்த ஞானத்தை பெற்று மிக உயர்ந்த நிலைமைக்கு அவங்க வந்து சேர்ந்திருக்காங்க. அப்படி அப்புறம் 14.14 மெட்டீரியல் நேச்சர் இஸ் த மதர் அண்ட் கிருஷ்ணா இஸ் a seed giving of father. நம்ம என்ன புரிய வந்ததுன்னா, இந்த பிரகிருதி இந்த பௌதிக உலகம் வந்து ஒரு தாய் மாதிரி, அண்ட் கிருஷ்ணா இஸ் a seed giving father மாதிரி. ஓகே, அப்புறம் அடுத்த இதுல வந்து the modes binds pure soul 14.5 to 14.8. அதாவது அந்த புனிதமான அந்த பரப்பு இருக்கும் போல அந்த ஆத்மா ரொம்ப புனிதமாக இருக்கு. இந்த உடல்ல இருந்து வெளியாகும் போதுல வேன் அழுவுதுல, அப்பயே அந்த பேக்கேஜ் 3 modes of the material nature அவனுக்கு கிடைக்குது. அப்போ 14.5ல different bodies and different activities under the different modes is a cause of variety of happiness and distress. இந்த ஜட இயற்கையில இந்த சாத்திய குணம், ரஜகுணம், தமசு குணம், இந்த 3 கலந்து இருக்குல்ல, இந்த 3 கலந்து இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து சில நேரத்துல சந்தோஷமாக இருக்கின்றோம், சில நேரத்துல துன்பமாக இருக்கின்றோம். 14.6 to 8 என்ன சொல்லப்படுதுன்னா, the binding force of each other modes upon the conditioned soul. 14.6ல இருந்து 14.8 நீங்க படிச்சீங்கன்னா அதோட இஃபெக்ட் என்ன மாதிரி இஃபெக்ட் நம்ம தான் முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இஃபெக்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரி இஃபெக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்டிங் அண்ட் டையிங் விதின் த மோட்ஸ் இது கூட நம்ம படிச்சோம். 14.14ல இருந்து 14.15 நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒருத்தன் தமசு குணத்துல இறக்கும் போதுல அவன் வந்து he will reach today planets of the great sages. அவன் வந்து ரஜகுணத்துல இறக்கும் போதுல அவன் வந்து திருப்பி வந்து துன்ப லோகத்திலேயே இந்த ஜட லோகத்துக்கே திருப்பி வந்து சேர்றான். அதே நேரத்துல அவன் வந்து இந்த தமசு குணத்துல இறக்கும் போதுல அவன் வந்து பாத்தீங்களா இந்த அனிமல் கிங்டம் இந்த மிருக லோகத்துக்கு வந்து இறங்கின்றான். அப்புறம் டிரான்செண்டிங் த மோட்ஸ் இந்த 3 ஜட லோகத்திலேருந்து இன்ஃபேக்ட் ஈவன் இந்த சாத்விக குணத்திலேருந்து கூட அவரு மேல ஏறக்க சொல்றாரு. அந்த சாத்விக குணத்துல இருந்து கூட அதுல மேல இன்னும் தாண்டது வந்து ஒரே வழி. கிருஷ்ணா says in 14.27 by pure devotional service one can transcend and achieve the Brahman. ஸோ புனிதமான பக்தி சேவையில ஒருவன் வந்து அதையும் தாண்டி அவன் வந்து பிரம்ம ஞானத்தை அடைய முடியும். The Lord says also, I am the impersonalist Brahman also. இந்த பிரம்ம ஜோதி கூட பகவான் சொல்றாரு அதுவும் நான் தான் சொல்றேன், அதுக்கு அடிப்படையே நான் தான் சொல்றேன். இப்போ ஒரு டார்ச் லைட் பிடிச்சி டார்ச் லைட் தட்டணும்னா அது அவ்வளோ வெளிச்சம் அடிக்குதுல, சொல்றான வெளிச்சம் கண்ணு கூசுதுல, அப்ப அந்த அடிப்படையே அந்த டார்ச் லைட்டு அதோட பவர் தானே, அப்பதானே அந்த வெளிச்சம் வரும். ரைட்டா இல்லையா? ஸோ இந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா வந்து இதை எடுத்து வந்து சொல்றாரு இந்த 3 ஜட இயக்கத்தைய பத்தி. இந்த 3 ஜட இயக்கம் தான் ரொம்ப நம்மளை வந்து ஆட்டி படைக்குது. கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணணும்னா நம்ம உணர்ச்சியை கிண்டி விட்டு இந்த நவகிரகங்கள் வந்து நம்மளோட இந்த உணர்ச்சியை இந்த குணங்களை கிண்டி விட்டு நம்மளை வந்து மாட்டிக்கிறோம். சில நேரத்துல நம்ம சொல்லுவாங்க உனக்கு வந்து இப்போ வந்து சனி நடக்குதுன்னு சொல்லுவாங்க.
சனி பயிற்சி நடக்குதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. ஸோ இந்த நேரத்துல வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த இது நம்ம முடிவு எடுக்கிறாருந்தாலும் ஒரு பக்தர்கிட்ட கேட்டு, சும்மா ஆனாலும் வாயை திறந்து நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டு அவங்க சொல்ற மாதிரி நம்ம எடுத்தோம்னா அதுல இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க. புரியுதா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில நேரத்துல நம்ம முடிவு எடுக்கும் போதுல நம்ம நேரம் நம்மளுக்கு சரியில்லாம இருக்கலாம். ஸோ அதனால சில நேரத்துல நம்ம வந்து கிருஷ்ண பக்தர்களை, அதுவும் வைஷ்ணவர்களை அவங்க கிட்ட கேட்கும் போதுல அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சேஃபா இருக்கும். இது வந்து ஒரு சீக்ரெட். இது ஆக்சுவலி திஸ் இஸ் ஆக்சுவலி a secret. சில நேரத்துல போடா இவங்கெல்லாம் எப்படிடா இவங்கெல்லாம் என்ன இவங்கெல்லாம் உருப்படுவாங்க அப்படின்னு நம்ம செய்யும் போதுல யூ வில் கம் பேக் டு த மிசரி. கடைசியில மிசரி தான் அங்க கிருஷ்ணா வந்து அச்சடிச்சு சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஜட இயக்கத்தை பத்தி. ஸோ சிம்பிளி when we want to cross இந்த 3 ஜட குணத்திலேருந்து நம்ம வந்து தாண்டினதுக்கு ஒரு சுலபமான வழி வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீண்டும் சொல்றாரு, பக்தி தொண்டு கடைப்பிடிச்சா. அதுவும் என்ன மாதிரி பக்தி தொண்டு? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த பக்தி தொண்டை விடாம நம்ம வந்து கடைப்பிடிக்கிறது தான் தூய்மையான பக்தி தொண்டு. அன்ஃபெயிலிங் சிச்சுவேஷன்ஸ். இதுல ஏதோ கேள்விகள் இருக்கா? நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சதுல யாராச்சும் கேள்வி கேட்கப்படுறீங்க? எனிபடி ஹேஸ் எனி டிஸ்கஷன், யூ ஆல் கேன் டிஸ்கஸ், நம்ம கூட பேசலாம். அடுத்த ஸ்லைட் எதுவும் இருக்கா டிவா? யூ see there is any slides? ஓகே, இத வந்து மிஸ்டர் சரவணன் படிக்கிறீங்களா? Okay, sorry, Prabhu. In the practice of Krishna consciousness, the devotee engages all the gates, the whole body, to reach the state of pure goodness. For example, the devotee uses the eyes and the ears to read and hear the scriptures, the nostrils to smell flowers offered to the Lord, and the mouth to taste the food offered to the Lord, and to chant the Maha Mantra. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Thank you very much, Prabhuji. So இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண உணர்வுல இருக்கிற பயிற்சியில வந்து அந்த பக்தர் வந்து அவங்களோட எல்லா என்ன சொல்லுவாங்க, சென்சஸ், ஆல் த சென்சஸ், அவங்க வந்து எல்லா சென்சஸும் வந்து அவங்க எதுக்கு பாய்க்கிறாங்கன்னா பகவான சம்பந்தப்பட்டதுக்கு வந்து அவங்க பாய்க்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா கண்கள் வந்து கண்களையும் இந்த காதம் வந்து நம்ம படிச்சு கேட்கிறோம். எதை படிச்சு கேட்கிறோம்? ஸ்கிரிப்சரை இப்போ நம்ம படிக்கிறோம். நீங்களும் உங்க கண்களை பாய்ச்சி தானே இதை பாக்குறீங்க, காதை பாய்ச்சி தானே நீங்க கேட்குறீங்க. அதே நேரத்துல நம்ம மூக்க நம்ம என்ன பாய்க்கிறோம்னா பக்தி தொண்டுல வந்து நம்ம வந்து வாசனை, அதாவது மல்லிகைப்பூ நீங்க ஆஃபர் பண்றீங்களா, இல்ல ரோஜா பூ நீங்க ஆஃபர் பண்றீங்க பகவானுக்கு, இல்ல நீங்க ஃப்ரெக்னன்ஸ் ஆஃபர் பண்றீங்க. ஸோ அதுக்கு ஆஃபர் பண்ணி முடிஞ்சு அந்த பூவோ இதை எடுத்து நீங்க திருப்பி மோதுல நீங்க வந்து பகவானோட பிரசாதத்தை நீங்க எடுக்கிறது. அந்த மூக்க கூட நீங்க வந்து பகவானோட சேவைகள்ல ஈடுபடுறீங்க. அப்புறம் வந்து இங்க பிரபுபாட் சொல்றாரு, and the mouth to taste the food offered to the Lord. இந்த வாயை நம்ம பாய்க்கும் போது இந்த வாயை வந்து பகவானோட சாப்பாடு நம்ம சாப்பிடும் போது அதே வந்து ஒரு பக்தி தொண்டு. and to chant the மகா மந்திரம். பாத்தீங்கன்னா இந்த மகா மந்திரம் சாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு காசு தேவையில்லை, ஒண்ணுதான் நீங்க பாய்க்க போறீங்க, that is time. ஆஃப்டர் ஆல் ஒரு 7 நிமிஷம் நம்ம வந்து ஜபம் பண்ண போறோம், ரைட்டா இல்லையா? அந்த 7 நிமிஷத்துல நம்ம ஜபம் பண்ணும் போதுல நீங்க எந்த இதை பார்க்கும்போது உங்க எனர்ஜி கொஞ்ச நேரம் உங்க வாயிலேருந்து இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்க. இட் ஆல்சோ ஸ்டேட்டட் இன் த ஸ்கிரிப்சர். அதாவது நம்ம இந்த சாண்டிங் பண்ணும் போதுல, தூய்மையாக சாண்டிங் பண்ணும் போதுல எவன் மேலேயும் வெறுப்பு வெறி இல்லாம அடக்கமாக, பண்பாக, மரியாதையாக நம்ம இந்த ஜபிக்கும் போதுல இது வந்து சுற்றமான ஒரு ஜபமாக இருக்கும்.
அப்ப அந்த மாதிரி ஜெபம் பண்ணும் போதுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா நம்ம ஜெபம் பண்ணும் போதுல நம்ம நாக்குல வந்து அவர் ஆடுற மாதிரி. இந்த நாக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? இந்த நாக்கு you see the tongue is very very special this sense. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ எண்ணெயில கையை வைக்கிறோம். எண்ணெயில கை இப்போ நெய்யை போட்டு நெய்யில என்னாச்சும் செய்யறோம். அப்ப இந்த கையை வந்து நம்ம எவ்வளவுதான் நம்ம தொடச்சா கூட அந்த கை எண்ணெயாக தான் இருக்கும். அப்ப அந்த எண்ணெயை போக்குறதுக்கு என்ன செய்யணும் நம்ம சொல்லுங்க பார்ப்போம் யாராச்சும்? இந்த கையிலேருந்து அந்த எண்ணெயை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பாய்க்கணும்? சவுக்காரம் போட்டு கை கழுவணும். ஓகே. இப்போ வேற ஏதாச்சும் ஒரு கலர் மாதிரி ஒட்டிக்கிச்சு, கையில கலர் மாதிரி ஒட்டிக்கிச்சு, நம்ம கழுவுறோம். அதுவும் அது சீக்கிரமா போக மாட்டேது. அதுவும் நம்ம என்ன போட்டு நம்ம கழுவுறோம். திருப்பி சொல்லுங்க. அதே மாதிரிதான் ஆன்சர் வரும். என்னத்தை போட்டு கழுவுனா அது நல்லா ஆகும்? சவுக்காரம் தான் சார். சவுக்காரம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்க நாக்கு பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம சாப்பிடுறோம், எண்ணெய், கொழுப்பு, இனிப்பு, கிணுப்புலாம் சாப்பிடுறோம். அதுல என்னாச்சும் எண்ணெயா ஒட்டிட்டு இருக்கா? ஷாமலா மாதாஜி சொல்லுங்க. இல்ல சார், நம்மளுக்கு ஸ்லைவா இருக்கிறதுனால ஒட்டுறது இல்ல சார். தண்ணி இருக்குதானே, தண்ணி பாய்ச்சோம் தானே, தண்ணி பாய்ச்சோம், ரைட்டா இல்லையா? அதே மாதிரி நீங்க இப்போ வந்து இந்த கையில வந்து நெய் ஒட்டிக்கிச்சுன்னு நீங்க எச்சு துப்புனீங்கன்னா கூட, உங்க ஸ்லைவரை துப்பி நீங்க கழுவுனீங்கன்னா கூட அந்த எண்ணெய் இருக்கும் மாதாஜி. ஆனா இந்த டங்க் வந்து இஸ் a special gift because Krishna says I am living in the tongue. ஸோ அது tongue வந்து ஒரு ஸ்பெஷல் mercy. அதனால நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாக்க சவுக்காரம் போட்டு இல்ல குளோராக்ஸ் போட்டு கழுவுறது இல்லை. அது ஆட்டோமேட்டிக், இஸ் பீங் கிளீன், ரைட்? So we use the tongue to chant the Mahamantra, the Hare Krishna Mahamantra. Okay, so here in practice, இந்த 3 ஜட உலகத்திலேருந்து, இந்த ஜட ஏற்கத்திலேருந்து நீங்க தாண்ட போறீங்கன்னா பியோர் குட்னஸ்க்கு நம்ம வரும். சுத சத்வா வந்து சாத்விக குணம், அதுக்கு மேல உயர்ந்தது வந்து பியோர் குட்னஸ். The 3 modes is goodness, passion and ignorance. தமிழ் என்னது? 3 ஜட. இது நம்ம படிச்சு அதை யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். 3 ஜட இயற்கையை வந்து சொல்லுங்க. சாத்விக குணம், ரஜோ குணம், தமசு குணம். வெரி குட். இங்கிலீஷ்ல யாராச்சும் சொல்லுங்க 3 இது. விளங்கல? ஹலோ. Goodness, passion, ignorance, Prabhu. Very good, very good. So Diva, is there any other slides there? Okay, there is no other slides. Okay, so there is no other slides. So maybe we do one round chanting. Or before that, is there any questions? Any discussion? Anybody want to ask anything? பிரபு, எனக்கு கேள்வி இருக்கு. கேளுங்கம்மா. இல்ல, இப்ப அன்னது ரஜகுணம் இந்த மாதிரி குணத்துல இறந்து போனா அப்படி போறோம். அந்த குணம் எப்ப வந்து இருக்கும், அப்ப எப்ப அவங்க இறந்து போவாங்க? அது புரியல. ஓகே, இறக்கும் போதுல நம்ம நினைச்சோம்னா, ஐயோ எனக்கு இன்னும் இவ்வளவு நிறைய வேலை இருக்கு, இவ்வளவு வேலையை நான் இன்னும் முடிக்காம நான் இறக்க போறேன், நான் இதெல்லாம் எப்படி இது முடிப்பேன், யாரு நம்மளை இதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்வா அப்படின்னு ஒரு ஞாபகத்துல அவன் இறந்தானா அது ரஜகுணத்துல இறக்குறான்னு அர்த்தம். ஓகே மாதாஜி. இப்போ சில பேரு ஓகே எதுவுமே தேவையில்லை, இந்த வேலையும் செய்ய தேவையில்லை, சும்மா ஏதாவது மது போட்டுட்டு, ஆல்கஹால் போட்டுட்டு, சாராயம் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்போம். அதுல கூட சில பேர் இறக்குறாங்களா இல்லையா? இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அனிமல் கிங்டம்க்கு போவாங்க. சில நேரத்துல சில பேரு தூய்மையாக பக்தியாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தாங்க, நீங்களே சொல்லுங்க, ரொம்ப நல்ல மனுஷன் சார். அவங்க வந்து இறக்கும் போதுல என்ன நினைப்பாங்க, நம்ம இவ்வளவு பேர் நல்லது செஞ்சிருக்கோம், இவ்வளவுலாம் இன்னும் நல்லது செய்யாம இருக்குமே, முடியாம எப்படி இருக்கோம், என்ன நம்ம செய்வோம், நம்ம சொத்துங்களாம் யாருக்காச்சும் கொடுத்துட்டு போவோமே, அவன் அப்படிதான் நினைப்பாங்க. நம்ம கிட்ட நம்ம போற நிலைமையில இதெல்லாம் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருவோமே அப்படின்னு ஒரு
குட்னஸ் மோட்ல வந்து அவங்க இருப்பாங்க. அந்த குட்னஸ் மோட்ல இருக்கிறவங்க வந்து இறக்கும் போதுல கிருஷ்ணா சொல்றாரு, இந்த மோட் ஆஃப் குட்னஸ்ல இறக்கும் போது அவங்களோட எண்ணம் கூட அந்த மாதிரி தான் இருக்கும், நல்லதை பத்தி தான் நினைக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் கிருஷ்ணா ஏற்கனவே சொல்லிட்டாரு, சாப்டர் 8.7 8.7 தானே, 8.6 8.567 யாராச்சும் 8.5 படிங்க. 8.5 8வது சாப்டர் டெக்ஸ்ட் 5 பகவத்கீதை இருந்துச்சுன்னா தொடங்க படிங்க. யாரு வச்சிருக்கா தொடங்க. 8.5 கஸ்தூரி மாதாஜி வச்சிருக்கீங்களா? பொருள் உரையை ஒண்டி படிங்க. பிரபு, மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சந்தேகம் இல்லை. வெரி குட். இதுதான் வந்து சுத சத்வா. அதையும் தாண்டி நம்ம பகவான நினைக்கும் போதுல, அந்த நோக்கத்துல இருக்கும் போதுல அது பக்தி தொண்டு மூலியமாக தான் வருகின்றது. பக்தி தொண்டு தொடர்ந்து நம்ம செய்யும் போதுலதான் பகவானை நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சொல்றாரு கிருஷ்ணர், இதை ஏற்கனவே நம்ம படிச்சது. அப்ப இந்த நிலைமைக்கு நீ வந்தேனா என்ன நீ நினைக்க முடியும்? அதை விட்டுட்டு நம்ம வந்து சாத்வீகத்தை ஒரு நிலைமையில நம்ம நினைக்கலாம், ரஜகுணத்து நிலைமையில நம்ம நினைக்கலாம், இல்ல சில நேரத்துல தமசு குணத்தை ஒரு நிலைமையில நம்ம நினைக்கலாம். அது வந்து நம்ம நினைக்கிறது. திங்கிங் கூட குட்னஸ் இருக்கு, பேஷன் இருக்கு, இக்னரண்ட் இருக்கு. திங்கிங் கூட, ஸ்பீக்கிங் கூட அதே மாதிரி இருக்கு, சாப்பாடு கூட அதே மாதிரி இருக்கு, ஹாப்பினஸ் கூட அதே மாதிரி இருக்கு. கிருஷ்ணா வந்து அடுத்த சாப்டர்ல ஒரு இதுவும் நுணுக்கமாக பேசுவார். ரைட்டா? புரியுதா மாதாஜி? லிபிக்குறாங்க உங்களுக்கு? புரியுது பிரபு. ஓகே. அடுத்தது வந்து 8.6 அதோட மொழிபெயர்ப்பையும் படிங்க. 8.6 எம் எம் வபி ஸ்மரம் பவன். எம் எம் வபி ஸ்மரன் பாவம் தைஜத்யந்தே கலேவரம் தம் தம் எய்வதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதா. அதோட மொழிபெயர்ப்பு, ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். அதுதான். இப்போ சில பேர் வந்து வீட்டு நாயை பத்தி, அவன் நாய் பெரிய பணக்காரன் வச்சுங்களேன், லட்சாதிபதி, ஆனா அவன்கிட்ட ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் இப்போ சீக்கா போச்சு. அந்த நாய் சீக்கா போச்சு, ஐசியூக்கு போகுது, லட்சக்கணக்கில் செலவழிக்கிறான். அதை நினைச்சு அவன் சீக்கா ஆகுறான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது அந்த ஒரே நாய் தான். அதுல அவன் இறக்கும் போது அவன் நாயை நினைக்கிறான். அப்ப வந்து அவன் என்னவா பிறக்கிறான்? கஸ்தூரி மாதாஜி நீங்களே சொல்லலாம், என்னவா பிறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு. இல்ல என்னவாக அவன் பிறக்க முடியும்? அவ்வளவுதான், முடிஞ்சது, சிம்பிள். ரைட்டா? ஏன்னா அவன் நினைக்கிறது நாய். அப்ப நாயை பத்தி தான் அவன் நாயாக தான் அவன் பிறக்க. இன்ஃபேக்ட் ஈவன் பாரத மகாராஜ், the king of Bharat, Bharat Maharaj, he went to the forest, he wanted to become pure. ஆனா அவரோட பியூரிட்டி இருக்கும் போதுல அவருக்கு என்ன சிச்சுவேஷன் நடந்துச்சு? அவர் வந்து ஒரு மான் எடுத்து வளர்த்தாரு. அந்த மான் அவரையே சுத்தி வந்துச்சு. ஏன்னா பிறந்து அந்த மான், அம்மா மான் வயிற்றுலேருந்து உளுந்தோனே இவர் காப்பாத்துனதுனால இந்த மான் வந்து இவரு தான் தாய் தந்தைன்னு சுத்தி வந்துச்சு. அப்ப இவர் அவருக்குள்ள மேல ரொம்ப அட்டாச் ஆயிட்டாரு. அப்புறம் இவர் இறக்கும் போதுல எதை நினைச்சாரு? அந்த மானை நினைச்சதுனால it doesn't, Krishna says to everybody, even you are a king, you are whoever you are, but at the time you are dying, what you are thinking, you will become like that. அதே மாதிரி பாரத மகாராஜ் ஒரு மானாக தான் பிறந்தாரு, டியராக. Just because he was in a சாத்விகம் situation. அவர் வந்து தியானத்துல இருந்தாரு, ரொம்ப ஒரு அவரோட கிங்டம்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு வந்து செஞ்சாரு. அதெல்லாம் சாத்விகம். இருந்தாலும் அவர் வந்து எங்க என்னவா நினைச்சாரு? அதாவது அவரோட மான நினைச்சு இறந்ததுனால அவரு வந்து அந்த மானாக எங்க பிறக்கிறாரு? ஒரு ஆசிரமத்துல. என்ன ஆசிரமத்துல? அந்த ஆசிரமத்துல வந்து
வைஷ்ணவர்கள் தினைக்கும் வந்து ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை படிக்கிற ஆசிரமத்துல பிறக்கிறாரு. அப்ப அந்த மான் வந்து அன்னாடம் கேக்குது. கேட்கும் போதுல அதுக்கு புரியுது, ஐயோ போன தடவை நான் வந்து பரத் மகாராஜா இருந்தேனே, எல்லாம் ஞாபகமா கூட அதுக்கு இருக்கு அந்த மானுக்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு விளையாட்டு விஷயம் இல்லை ஆக்சுவலி. ஸோ வி ஹேவ் டு ப்ராக்டிஸ். those who are people who are actually serious thinking. What is our goal, our life? Where should we go actually? Because every day we are actually, our days are going by. We cannot come back to the time. Krishna says, time is he. Bhagavan Krishna சொல்றாரு, நான் தான் ஐம் த டைம் சொல்ற போதுல டைமை வாங்கவே முடியாது. That's why we cannot buy time. Who can buy Krishna? Cannot buy Krishna. Nobody can buy Krishna. Even one time what you call மூணாவது வைஃப், கிருஷ்ணாவோட மூணாவது வைஃப் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? யாரு? ஜம்பவானோட மக. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஜம்பவதி. Okay, I think it's Jambavati. She is very fond of Krishna. எந்த நேரமும் கிருஷ்ணா என்கிட்டயே இருக்கணும், வேற ராணிகள் கூட போக கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கம்பலாட் பண்ணி கிருஷ்ணாவை விற்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. இப்போ கிருஷ்ணா வந்து வித்துருவாங்க. இப்ப திருப்பி வாங்குறதுக்கு வந்து திராட்சையில உட்காந்துருப்பாங்க. கிருஷ்ணாவை திருப்பி வாங்குறதுக்கு எல்லா ராணிங்களும் திருப்பி வந்து அவங்களோட நகை சொத்து சுகம் எல்லாத்தையும் எடுத்து அந்த திராட்சையில வைப்பாங்க. ஆனா திராட்சை கொஞ்சம் கூட அசையாது. எவ்வளவு காசு வச்சாலும் அந்த திராட்சை நவராது. அப்போ வந்து ஸ்ரீமதி ருக்மணி தேவி முதல் வைஃப், அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு டெடிகேட்டட் வைஃப் கிருஷ்ணா. அவங்க எல்லாரும் போய் ருக்மணி கிட்ட கெஞ்சுவாங்க, ருக்மணி தயவு செய்து திருப்பி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லாட்டி நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து திருப்பி யாருக்குமே நம்மளுக்கு கிடைக்காது, நாரத முனி வாங்கிட்டு போயிடுவாரு, பிகாஸ் அந்த வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நம்ம வந்து நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அப்ப ருக்மிணி தேவி என்ன செய்வாங்க, just simply putting one tulasi leaf only into that tons of golds in the trash, in the balance. அந்த ஒரு சின்ன துளசி வைக்கும் போல அந்த துளசி, because of the love of devotion by the tulasi, சங்கன்னு வந்து கிருஷ்ணா மேலே ஏறிடுறார். So this is how actually we can get Krishna. If you want to get Krishna, you want to buy Krishna back, it's only by loving devotional service. சரியா? வேற ஏதோ கேள்விகள் இன்னும் இருக்கா? கேள்விகள்? பிரபு, நான் லாஸ்ட் வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு பர்சனலா ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன் பிரபு, அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணிருங்க பிரபு. ஓ, என்னோட மெசேஜ்ல அனுப்புனீங்களா? ஆமா. நீங்க இதுல கூட நீங்க அப்படி கேட்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி ஏதாச்சும் இப்படி இஸ் நாட் சென்சிட்டிவ், நோ ப்ராப்ளம், கேட்கலாம். சென்சிட்டிவ் இல்ல பிரபு, அது இது வந்து பகவத்கீதாவை பொருந்தின ஒரு क्वेश्चन இல்ல. என்னோட மகாவிஷ்ணு வந்து ராமரா உருவெடுத்தாரு, அதே சமயம் கிருஷ்ணராவும் உருவெடுத்தாரு. ஆனா ராமரா உருவெடுக்கும் போது ரொம்ப தர்மத்தோட நடந்துக்கிட்ட ஒரு 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 சூழ்நிலை அவருக்கு. அதே சமயம் மகாவிஷ்ணு வந்து கிருஷ்ணரா உருவெடுக்கும் போது அதோட ஆப்போசிட்டா இருந்துச்சு. ஏன் அப்படி ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல வந்து அவரோட அவதாரங்கள் இருந்துச்சு? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லார்ட் ராம் comes as Ekapatran. That means he wants to be a husband for only one wife, right? Correct or not? And we see Ramayan, there is a கோட்பாடுகள் of how have a household husband to do. There are so many philosophy in Ramayan. But when you come to Krishna is what you call the supreme avatar. Of all avatar, he is the avatari. Even Mahavishnu is also the avatari. Because if you see Goloka Vrindavan, from Goloka Vrindavan, only after many other steps, only Mahavishnu is coming. From Mahavishnu, there is also Garbhodo Kashaya Vishnu.
From Garbhodakashaya Vishnu, then comes Kshirodakashaya Vishnu. Even this Vishnu, there are many levels, right? But whenever you want to come to this material world, you still have to come through that Vishnu, because he is the source. Like whatever, இப்போ நீங்க ஒரு பெரிய கம்பெனியில வேலை செஞ்சா கூட, எவ்வளவு பெரிய ஒரு கம்பெனியில வேலை செஞ்சா கூட, ஒரு பெரிய அந்த கம்பெனி ஒரு டைரக்டர் வந்து ஒரு பெரிய கம்பெனி டைரக்டரா இருந்தா கூட, இந்த கம்பெனில நீங்க தான் ஒரு பெரிய டைரக்டரா இருந்தா கூட, அந்த பெரிய டைரக்டர் தனியாவே வந்து உள்ளுக்கு பூந்தா யாருக்கும் தெரியாது. ஆனா உங்க மூலியமா வந்து நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா அதோட auspiciousness is very high. ஓய் நம்ம பெரிய பாஸ் வந்திருக்காங்க, நம்ம பெரிய பாஸ் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால because that is the reason why even when Krishna takes birth, குட்டி கிருஷ்ணா பிறக்கும் போதுல அவர் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா பிறந்தாரு. நம்ம மாதிரி முண்டக்கட்டையா கூட பிறக்கல. இஸ் கம்ப்ளீட். Even with namkin, copin, everything is coming. How is that is possible? Isn't it? Is complete. And even to make realization to the Appa and Amma, he shows the Mahavishnu form to him also. So that they know, oh, this is Mahavishnu, because not everybody can understand who is Krishna. But when Krishna comes for a reason. Krishna comes for a certain reason, because when Krishna comes, he says, if you open Bhagavad Gita, chapter 4.7, யாராச்சும் 4.7 திறந்து படிங்க. யாரு முதல்ல கேள்வி கேட்டா? யாரு கேள்வி கேட்டா? ஷாமலாவா? ராதாகிருஷ்ணா நான் கேள்வி கேட்டீங்க. 4.7 யாரும் படிக்கிறீங்களா? அதோட பகவத்கீதா நீங்க கையில வச்சிருக்கீங்களா? இப்போ வச்சிருக்கீங்களா பகவத்கீதா உங்க கையில? பிரபு நான் படிக்கிறேன். ஓகே. எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரத குல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன். ஓகே, அடுத்தது படிங்க. அடுத்தது 4.8 பரித்ராணாய சாதுனாம். பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலை நிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகின்றேன். சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா தோன்றது காரணமும் அவர் சொல்றாரு எதனால. ஓகேயா? சோ whereas Lord Rama is also the Supreme Lord. So he comes to shows that how a man should example. But you see, if you want to go back to the Supreme Personality of Godhead, Goloka, if you want to go back to the highest planet of the spiritual world, Goloka, Lord Krishna has done so many Leela. One time, Jatila and Kutila, that is Radha Rani's மாமியார் சைட்ல, ராதா ராணி மாமியார் சைட்ல உள்ள what you call, என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, இன்லாஸ். அவங்க வந்து ராதா ராணியை ரொம்ப வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராதா ராணி வந்து எப்பெல்லாம் கிருஷ்ணா கூட பேசுறாங்களோ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ராதா ராணி வந்து தூய்மையானவங்க இல்ல, ரொம்ப வல்லட்டுத்தனமாக பொறுக்கித்தனமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த நியூஸ் வந்து ஊர் பூரா இவங்கனால பேசப்படுது இந்த மாதிரி. அப்போ வந்து கிருஷ்ணா ஒரு தடவை சீக்கா போயிடுவார். மாதர் யசோதார் கையை அவங்க பார்க்கும் போல ரொம்ப காய்ச்சலா இருக்கும். அப்ப காய்ச்சலா இருக்கும் போதுல அப்போ வந்து வைத்தியக்காரர்கள் கூப்பிட்டு செக் பண்ணும் போதுல வைத்தியக்காரர்கிட்ட செக் பண்ணலாம், எனக்கு இதுக்கு மருந்தே இல்லை. அப்போ கிருஷ்ணா சொல்ற வைத்தியக்காரர்கிட்ட, இந்த மருந்து வந்து எனக்கு என்ன என்னோட மருந்துனா, யாரு கங்காலேந்து, அதாவது புனிதமான சேஸ்டான ஒரு லேடி, மிக புனிதமான சுத்தமான ஒரு பெண், அந்த கங்கா தண்ணியிலேந்து
பானையிலேருந்து அந்த பானையில வந்து ஓட்டை இருக்கும், அந்த பானையில வந்து ஓட்டை இருக்கும். சுத்தமான தூய்மையான பெண் வந்து யாரு வந்து அந்த கங்கா தண்ணியை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்களோ அந்த தண்ணி மூலியமா தான் நான் வந்து அந்த தண்ணியை குடிச்சாதான் நான் வந்து சுத்தமாகுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட பிரச்சனை எல்லாம் போவோம் அப்படின்னு. அப்ப எல்லாரும் தேடுவாங்களா இதுக்கு எப்படி யாருதான் வந்து புனிதமான அப்படி கிருஷ்ணாவே சொல்லுவாரு, அந்த அந்த சட்டியில வந்து 10 ஓட்டை போட்டு அவங்க பிடிக்கணும் அப்படின்னு. சோ எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லா பெண்ணுங்களும் கூட அங்க பயப்படுவாங்க, நிறைய மனைவிங்கெல்லாம் கூட பயப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் பிடிக்கல அப்படின்னு. சரி, இந்த மாதிரி சில பேர் பயிற்சி பண்ணுவாங்க பிடிக்கிறதுக்கு, எல்லாம் தண்ணியே வெளியாகும். அப்ப வந்து அங்க பெசாம இருந்தது வந்து ராதாராணி. ஸோ இந்த ஜட்டிலா என் குட்டிலா அவங்கள வந்து தான் வந்து ஏற்கனவே பேருக்கு எடுத்து வச்சிருக்காங்க தானே. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, ஜட்டிலா ராதாராணியை எடுக்க சொல்லுங்கள, ராதாராணி தானே வந்து ரொம்ப ஃபேமஸா இந்த ஊர்ல இருக்காங்களே இந்த விருந்தாவனத்துல அப்படின்னு. சரி, அப்ப ராதாராணி போய் எடுக்கும் போதுல அதுல இருந்து ஒரு தண்ணி கூட வெளியாகாது. இப்ப அந்த அதுல இருந்து ஒரு தண்ணி கூட வெளியாகாததுனால அந்த தண்ணியை வந்து அப்படியே கொண்டாந்து பகவான் கொடுக்கும் போதுல பகவான் அந்த தண்ணியை அருந்த போதுல பகவான் வந்து திருப்பி நல்லபடியாக ஆகிறாரு. இதுல வந்து என்ன திருவிளையாடல் பகவான் காட்டுறாரு? That means நம்மளோட மென்டல் ஸ்பெகுலேஷன்ஸ்ல we cannot think after all. Why Krishna got 16,108 wives? எதனால கிருஷ்ணாக்கு வந்து 16,108 மனைவிகள் இருக்காங்க? யாருக்காச்சும் இந்த கதை தெரியுமா? பிரபு அதெல்லாம் கோபியர்கள் தானே பிரபு? என்னது? அவங்க எல்லாம் கோபியர் தானே பிரபு? ஆமா, கோபியர்கள். எப்படி எதனால 16,108 மனைவி? ராமருக்கு ஒரே மனைவி, ஆனா கிருஷ்ணருக்கு வந்து 16,108 மனைவி. இத பாதி பேரு கேட்டுட்டு இது என்ன பெரிய பிளே பாயா இருக்கிறாரு, இதெல்லாம் கடவுளா அப்படி இல்ல சொல்றாங்க. நம்மள்கிட்ட ஒரு பொண்டாட்டி இருக்கிறதுக்கே பெரிய தலைவலியா இருக்கு, 2 பொண்டாட்டிக்காரன் பாதி பைத்தியம் ஆகிட்டான். ஆனா இங்க கிருஷ்ணாவுக்கு 16,108 மனைவி, எல்லாரும் கோல் பேலஸ்ல இருக்காங்க. ஒரு வீட்லயும் கிருஷ்ணா இருக்கிறாரு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுலதான் கிருஷ்ணா இருக்கிறாரு. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு அங்க வந்து துவாரகா. ஆனா எதுனால 16,108 மனைவி? யாருக்காச்சும் தெரியுமா? இங்க கதை கேட்டிருக்கீங்களா? அந்த கதை ஏற்கனவே அந்த கதை சொல்லியிருக்கேனே, நீங்களாம் மறந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த கதையை சொல்லுவா. கதை நீங்களாம் கேக்குறீங்களா இல்லையா? ஹலோ பிரபு. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா நரகாசுரன் இருப்பாரு. இந்த நரகாசுரன் நம்மலாம் தீபாவளி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம். நரகாசுரனுக்காக தீபாவளி, நரகாசுரன் செத்து போயிட்டாரு, நரகாசுரனுக்காக அப்படின்னு பாதி பேர் தீபாவளி கொண்டாடுறாங்களா இல்லையா? சோ அதோட கதை பின்னால என்ன கதைன்னா, இந்த நரகாசுரன் வந்து எல்லா பிரின்சஸையும் கடத்துவாரு. ராஜாவோட அதாவது இந்த இளவரசிகள் எல்லாத்தையும் கடத்துவாரு. ஸ்டாம்ப் கலெக்ஷன் மாதிரி இந்த அசுரன் வந்து கடத்துவாரு. இப்ப இவர் எல்லாத்தையும் கடத்தும் போது இந்த மாதிரி உலகம் பூரா 16,000 பிரின்சஸ வந்து கடத்தி வச்சிருப்பாரு. அப்போ இந்த உலகம் பூரா சந்தோஷமா இருக்குமா சோகமா இருக்குமா? நீங்களே நினைச்சு பாருங்க. ஒரு ராஜாவும் ஒரு நாட்டுல ஒரு ராஜாவும் அவங்க கிட்ட இருக்கிற ஆசையான ஒரு கன்னி பெண் இளவரசிய கடத்தினா அந்த கிங்டம் வந்து சந்தோஷமா இருக்குமா சோகமா இருக்குமா? அப்ப உலகமே சந்தோஷமா இருக்குமா சோகமா இருக்குமா? சொல்லுங்க பாப்போம், யாராச்சும் சக்குன்னு சொல்லுங்க. சோகமா தானே இருக்கும். அதனால இப்ப கிருஷ்ணா வராரு. இப்போ கிருஷ்ணா வந்து என்ன செய்யறாருன்னா, அவருக்கு வந்து அந்த டைம்ல 8 மனைவி இருக்கு. 108 மனைவி இருக்கு. சாரி 8 மனைவி இருக்கு. 8 மனைவி இருக்கு. ஓகே, நரகாசுரன் கடத்தினது வந்து 16,100 இளவரசிகளை. அப்ப
இவங்க வந்து எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எல்லாரும் வேண்டுக்கிறாங்களா, பகவான் கிட்ட எல்லாரும் வேண்டுறாங்க. அப்ப அங்க வந்து விஷ்ணு கிட்ட வரைக்கும் போகுது. பகவான் விஷ்ணு சொல்றாரு, டோன்ட் நீட் டு வெரி, ஐ எம் ஆல்ரெடி தேர், கிருஷ்ணா இஸ் ஆல்ரெடி தேர்ன்னு சொல்றாரு. அப்ப வந்து கிருஷ்ணா வந்து நேரம் கரெக்டான நேரத்துல வந்து நரகாசுரனை அழிச்சிட்டு இந்த இளவரசியெல்லாம் காப்பாத்துறதுக்கு போறாரு. அப்ப இது போகும்போதுலதான் வந்து இந்த போகும்போதுல வந்து கருடால போவாரு. கருடால போகும்போதுல ஒன் ஆஃப் த குயின் யாருக்காச்சும் அந்த பேரு தெரியுமா? அந்த குயின் யாரு கூட போனாருன்னு? ரைட்டு, சத்யபாமா கூட போனாரு. இந்த சத்யபாமா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு என்ன சொல்லி கூட்டிட்டு போனாருன்னா வந்து, இன்னைக்கு நான் வந்து தீபாவளி வருதா, உனக்கு நான் வந்து பாரிஜாத மலர் ஹெவன்லி கிங்டம்லேருந்து நான் வந்து உனக்கு அதை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த மலர், அந்த செடி அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அந்த என்டையர் நகரமே வாசமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவரான செடி. அப்ப வந்து சத்யபாமாவுக்கு ரொம்ப ஆசையாச்சு. சரி அப்படின்னு. அப்ப சத்யபாமா வந்து போகும்போதுல கருடால போகும்போதுல, ஆனா இவர் எங்க கூட்டிட்டு போவார்னா நரகாசுரனை கொல்றதுக்காக கூட்டிட்டு போகும்போது சத்யபாமா சொல்லுவாங்க, ஏன் நீ வந்து ரோட்டை நவுத்தி இங்கிட்டு கூட்டிட்டு போற, யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் மை டியர் ஹஸ்பண்ட். ஆனா அங்க போகும்போதுல அங்க பெரிய சண்டை ஆரம்பிக்க கிளம்பும். ஏன்னா டைம் நம்மளுக்கு இல்லை, அதனால நான் ஷார்ட்டா சொல்றேன். there will be a lot of எதிர்ப்பு இதெல்லாம் வரும். அதுல வந்து முரான்னு ஒரு சயின்டிபிக்கான ஒரு காட் இருப்பாரு நரகாசுரனுக்கு. அந்த முராவை கொல்றதுக்கு பல இதுல தாண்டி வருவார். ஸோ அந்த முராவும் கொன்றுவாரு. அந்த முராவை கொல்லும் போதுதான் நம்ம சவுதர்ன் இந்தியன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடுவாங்க. கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. இஸ் த ஒன் ஹூ கீழ. Mukunda means the Krishna is the one who liberates us, not coming back again to this material world. Mukunda. The great sages has made nice song actually. The killer of Mura. This person who kills this king Mura, the Asuran Mura, is the one who can give you the liberation. So, and அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, நரகாசுரன் வராரு. நரகாசுரனோட ஏஜென்ட்லாம் வர்றாங்க, எல்லாரும் சண்டை போடுறாங்க. அந்த டைம்ல வந்து இவர் வந்து கொஞ்சம் ஆக்டிங் கொடுக்குறாரு. கிருஷ்ணா வந்து ஆக்டிங் கொடுக்குறாரு. ஏதோ அவர்னால நரகாசுரன் கூட சண்டை போட முடியாத மாதிரி ஆக்டிங் கொடுக்கறனால நரகாசுரன் கொடுக்குற ஃபைட்டிங்ல வந்து அவருக்கு இன்ஜுரி நடந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம்லாம் காயம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து சத்யபாமாக்கு ரொம்ப ஆத்திரம் வரும். சின்ன குழந்தையிலேயே எவ்வளோ பெரிய எருமை மாதிரி உள்ள அசுரனெல்லாம் கொண்டவங்க இவ்வளவு பெரிய உருவம் எடுத்து வந்து அந்த அசுரனை கொல்ல கூட முடியல. சீக்கிரம் கொல்லு, நம்மளுக்கு ஷாப்பிங்க்கு மணி ஆச்சு அப்படின்னு. He was just waiting for that word only for Satyabama. That Satyabama to tell that please kill Naragaswaran. எதனால அவரு அதுக்காக அந்த வார்த்தைக்காக காத்திருந்தாரு? யாருக்காச்சும் இந்த கதையில தெரியுமா? கொஞ்சம் எதுக்காக கிருஷ்ண பகவான் சத்யபாமாவே இந்த வார்த்தையை சொல்றதுக்காக காத்திருந்தாரு? யாருக்காச்சும் கொஞ்சம் கதை தெரியுமா? மிஸ்டர் சுரேஷ், உங்களுக்கு தெரியுமா? I'm not sure, Prabhu. Maybe you can explain. Okay. அப்ப ஏன் அப்படின்னா, சத்யபாமா as a queen in Dwaraka, she is actually one of another Lakshmi Devi who was actually Bhuma Devi. She is actually the reincarnation of Bhuma Devi, comes as Satyabama, because everybody wants to join and live happily with Krishna. Because in Goloka, only Radharani is the wife of Krishna. Nobody else can become wife of Krishna in Goloka, in the real spiritual world. But if you want to become Krishna's wife, all other Lakshmi Devi also can become wife, but not in Goloka, in Buloka. So everybody got planned. So everybody wants to take birth. And Bhuma Devi comes as Satyabama.
But Bhuma Devi has a history. Bhuma Devi has a son, that is Naragasura. And Bhuma Devi also has a husband, that is Varaha Deva. Varaha Deva is the boy incarnation, and that is also Krishna. From Mahavishnu comes, what do you call? Varaha Deva, to save Bhuma Devi. Because Hiranyaksha, a demon, was attacking Bhuma Devi. So Varaha Deva killed Hiranyaksha, liberate Hiranyaksha, and then saved Bhuma Devi, and he puts, but Varaha Deva and Bhuma Devi as a child, that is Naragasura. So Naragasura got a boon that only by the permission of their mother, only I can be killed. So which mother will say, kill my son? Nobody. Right? So because to take that precaution, that promise, Krishna is waiting for Satyabhama to tell that please kill this guy. And then Krishna Sudarshan Chakra immediately cut off Naragasura's head. In this way, many of the Indians, they only think this story and they say, okay, Deepavali, Naragasuran died already, we are all happy because Naragasuran is Asura. They do not know who even killed Naragasura. They only know Naragasuran died already because Naragasuran and Asura, they also sometimes drink and do all kind of meat eating and everything happy and everything enjoy on the day. Actually, Deepavali is an auspicious day. And that particular time when Naragasvara died already, now in that Naragaswaran Sarai in the jail, got 16,100 Devis. They are princes. Sorry, they are, what do you call? Enna solluvaanga? Princess. Ilavarsingal. These Ilavarsingal all none other than Lakshmi Devis. They come as a king's daughter. Okay? And they are crying now to Krishna. My dear Krishna, who will marry us? Nobody will marry us because Naragaswaran has kidnapped me. If you never want to marry, we are going to now suicide in the Ganga. We're going to suicide. We're going to jump into the Ganga and we will suicide. They are ready to suicide. Then Krishna says, okay, no, don't worry. Even the kings all came back and they were begging Krishna, please help save our daughters. You have to marry our daughters. So Krishna says, okay, we will marry. What's the difficulty? He married them. 16,100 Kalyanam nadakkudu. And just imagine in each Manavara, Krishna is there and everybody thinking Krishna only marrying them only. So like that, Krishna is doing this pastime because Krishna wants to fulfill the desire of so many. Lakshmi Devi is always dreaming how I can become, if I become the wife of Krishna, how is it nice? So they also have this enjoyment pastime. So many people who do not know the transcendental pastime, sometimes they condemn Krishna. So never mind, at one particular birth, they will come to know about who is Krishna. So in this way, and Varaha Deva is also Krishna. Actually, Naragaswaran's father is also actually Krishna. And yet he is also killing. Correct or not? So Mr. Suresh, konjam purinjicha kada? Yes, Prabhu, I understand now. So Deepavali, it consists not only of killing of Naragaswara. The most sweetest of all sweetest is the Damodara, where Mother Yasoda will be binding Kutti Krishna in a mortar. That is the most sweetest because that story, it takes a lot of time. Very wonderful story. That is even more auspicious story. And Lord Rama returning back, also same Tidi on that Deepavali, is also coming back after killing Ravana. He's coming back to save Bharat because Bharat wants to jump in the fire if Ram are not arriving. And even Krishna at 5 years old, he also lifted Govardhan hill. Okay. So like that,
there are many big occasion happening in the Deepavali day. So it comes all together, Deepavali become auspicious. If same like, let's say my birthday is 11th of August, and 11th is August also is my mother's wedding day, also my mother's birthday. That means in my family, on the 11th of August, got 3 auspicious function. And the Deepavali day consists of many auspicious related to the Supreme Lord Leelas actually. Thank you very much, Hare Krishna. I'm sorry to take a lot of time. So tomorrow I'm leaving to India, Holidam for 14 days. Next week, Friday, I cannot do the class. If you okay, I will make the arrangement that the Prabhu that we did last week, Gopal Prabhu, he can also give very wonderful class for you all. So please bless me so that my travel is completely safe and everything. And thank you for all your blessings. Within a day, I become completely okay. The other day when I was sick, I don't want to give class because I know when I give class, my throat become very bad. But because you all give blessings, that's why I said devotees' blessings always protects people. Once. Thank you very much. Please. Thank you, Prabhu. Thank you for the explanation. I'm sorry if I took so much of your time. No problem. Every questions there is a transcendental knowledge that we come. That's why that vidit rani patena paripasena sevya upadakshayatena jnanina sattva darshinaha. That you should inquire from the guru very nicely. So you can get some form of touch of knowledge in this way. So because Prabhupada is giving all this thing, I'm only speaking on behalf of Srila Prabhupada. Whatever I speak is all from the Srimad Bhagavatam. The story, whatever I speak, everything from Srimad Bhagavatam is all Srila Prabhupada explained very nicely. I'm just a mediator, sending it in the right appropriate time. Thank you very much. And see you all everybody next the following. Thank you very much, Prabhu. Thank you, Thank you, Prabhu. Have a safe journey, Prabhu. Thank you. Hare Krishna, Prabhu. Hare Krishna, Hare Krishna. Bye.